Lecture 3 Power transmitted by the oscillating dipole and radiation resistance. Oscillating dipoleனால எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி ரேடியேஷன் ஆகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக போன லெக்சரில் பார்த்தோம். அதில் இன்னும் கொஞ்சம் விடுபட்டது இருக்குது. பவர், அதனால் வரக்கூடிய எனர்ஜி, டைபோல் ஆசிலேட் ஆகுதுனால எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு எல்லா இடமும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டை விடுது. அதனால் இது வந்து ஒரு எனர்ஜியை எமிட் பண்ணிகிட்டே இருக்கு. ஒரு செகண்டுக்கு எனர்ஜி எவ்வளவு எமிட் ஆகுது, தட் இஸ் பவர். அது என்ன அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். நம்பர் 2, ரேடியேஷன் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரேடியேஷனுக்கு ஸ்பேஸும் அல்லது இந்த டைபோலுடைய டைமென்ஷன் என்ன ரெசிஸ்டன்ஸை கொடுக்குது, அந்த ரெண்டையும் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். பவர் டிரான்ஸ்மிட்டட் பை தி ஆசிலேட்டிங் டைபோல். இது லாஸ்ட் டைம் டெரைவ் பண்ணியிருந்ததுலேருந்து எடுத்திருக்கிறோம். இன் ரேடியேஷன் ஜோன் ER is 0 approximately. E theta k square divided by 4 pi epsilon 0 P e power minus I k r divided by R sin theta. H pi is equal to C P k square divided by 4 pi R sin theta e power minus I k r. HR H theta லாம் 0. இது லாஸ்ட் டைம் நம்ம டெரைவ் பண்ணியிருக்கிறோம். அப்ராக்சிமேஷனை போட்டதுக்கு அப்புறம் உள்ளது. Let us calculate the instantaneous power W crossing the surface of a sphere of radius R in the radiation zone. டைபோல் இப்படி ஆசிலேட் ஆகிட்டு இருக்கு, ரொம்ப தள்ளி இருக்கக்கூடியது ரேடியேஷன் zone. இந்த இடத்துல ஒரு ஸ்பியர் ஆறுங்கிற ரேடியஸில் ஒரு ஸ்பியரை கன்சிடர் பண்ணுறோம். அந்த ஸ்பியர்னுடைய சர்ஃபேஸ் வழியாக மொத்தமாக எவ்வளோ எனர்ஜி அல்லது எவ்வளோ பவர் வந்து ரேடியேட் ஆகுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண இருக்கிறோம். இந்த டைம் ஆவரேஜ் ஆஃப் பாயிண்டிங் விக்டார். பாயிண்டிங் விக்டாரை பற்றி உங்களுக்கு சிலபஸில் யாராவது டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. பாயிண்டிங் விக்டார்னா எனர்ஜி ரேடியேட்டட் பை யூனிட் ஏரியா அல்லது த்ரூ யூனிட் ஏரியா இன் யூனிட் டைம். ஒரு யூனிட் ஏரியா வழியாக யூனிட் டைத்தில் எவ்வளவு ரேடியேட் ஆகுது. அப்கோர்ஸ் ஒரு ஸ்பெரிக்கலாக உள்ள ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கோங்க. யூனிட் ஏரியா வழியாக யூனிட் டயத்தில் எவ்வளவு ரேடியேட் ஆகுது, அது பாயிண்டிங் விக்டர், தட் எனர்ஜி ரேடியேட்டட். எனர்ஜி டிவைடட் பை யூனிட் டைம்ங்கிறது வந்து பவர். அது இந்த டெரைவேஷன்லாம் நம்ம பார்க்க இருக்கிறது இல்லை. இது உங்களுக்கு யாருக்கான டெரைவ் பண்ணியிருப்பாங்க. தட் பாயிண்டிங் விக்டார், average of pointing vector. The time average of pointing vector is equal to 1/2 real part of E cross H star. இப்போ ஈயும் ஹச்சும் காம்ப்ளெக்ஸ் குவான்டிட்டிஸாக எழுதப்படுறப்ப அந்த இ அண்ட் ஹச்சை வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். அஃப்கோர்ஸ் ஹச்சினுடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுத்து கிராஸ் பண்ணணும். வரக்கூடியதில் வந்து ஐயெல்லாம் வந்துச்சுன்னா ரியல் பார்ட் மட்டும் எடுத்துக்கணும். இதுதான் பாயிண்டிங் வெக்டாரில். இந்த டெரிவேஷன் உங்களுக்கு யாராவது பார்த்துருப்பாங்க அல்லது பார்க்க இருப்பாங்க. நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம். 1/2 ரியல் பார்ட் ஆஃப் இ கிராஸ் ஹச். இயில் இ தீட்டாவும் ஹச் பையும் தான் இருக்குது. ஸோ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறப்ப இதையும் பெருக்கணும்னா அல்லாங் ஆரில் வரும். ஸோ இதையும் மட்டும்தான் பெருக்கிற மாதிரி இருக்குது. இதை 6 தீட்டா பை கேப்லாம் போட்டிங்கன்னா 2 குவான்டிட்டி இருக்கிறதுனால அது 2 மட்டும் பெருக்கிற மாதிரி வரும். மற்றதெல்லாம் 0 ஆகிடும். ஸோ இதனுடைய ரியல் பார்ட் ஆஃப் இதையும் பெருக்கணும். ஸோ இது என்ன, கே ஸ்கொயர் டிவைடட் பை 4 பை எப்சிலன் 0. பிங்கிறது P0 இ பவர் பை ஒமேகா டி. டைபோல் மூமெண்ட் ஆசிலேட் ஆகுதுங்கிறதா இதில் இருக்குது. P0 இ பவர் ஐ ஒமேகா டி இ பவர் மைனஸ் ஐகேஆர் டிவைடட் பை ஆர் சைன் தீட்டா. இதே தான் பிக்கு பல P0 இ பவர் ஐ ஒமேகா டி சேர்த்துருக்குறோம். இங்கேயும் சி பிக்கு பல P0 இ பவர் ஐ ஒமேகா டி சேர்க்கணும். ஆனால் இங்கே வந்து ஹச் ஸ்டார், ஸ்டார்னா காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட். ஸோ ஹச்சினுடைய என்ன வேல்யூ வருதோ அதில் ப்ளஸ் ஐ இருக்கிறதெல்லாம் மைனஸ் ஐ போடணும். அதனால CP0 இ பவர் மைனஸ் ஐ ஒமேகா டி கே ஸ்கொயர் டிவைடட் பை 4 பை ஆர் சைன் தீட்டா. இங்கே இ பவர் மைனஸ் ஐகேஆர் தான் இருக்குது. ஸ்டார் பார்க்குறப்ப மைனஸ் ஐ இருக்கிறதுல ப்ளஸ் ஐகேஆர், அவ்வளோதான். ஸோ இதை அப்படியே
அப்படியே போட்டிருக்கிறோம். இதில் ஐ ஒரு இடத்துல மைனஸ் ஐ இப்போ வச்சு போட்டிருக்கிறோம். பி இருக்கிற இடத்துல P0 e பவர் I ஒமேகா டின்னு இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இ பவர் ஐ ஒமேகா டி இ பவர் மைனஸ் ஐ ஒமேகா டி ரெண்டையும் பெருக்கிறப்ப இ பவர் 0 தட் இஸ் 1. இ பவர் மைனஸ் ஐ கையார் இ பவர் ப்ளஸ் ஐ கையார் ரெண்டையும் பெருக்கிறப்ப இ பவர் 0 தட் இஸ் 1. ஸோ அந்த இ பவர் சமாச்சாரங்கள் இந்த ரெண்டும் இனிமேல் வராது. இதில் மீதம் உள்ளதெல்லாம் பார்த்தோம்னா முதல்ல நம்பரை அப்போ ரியல் பார்ட் பார்க்கணும்னு இல்லை, நான் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எல்லாமே ரியலாக இருக்குது. முதல்ல நம்பர்ஸ் என்னன்னு பார்த்துக்கிடுவோம். 2 இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 4. ஸோ 4 4 16 16 2 32. ஸோ தட் 32 இஸ் ஹியர். அதே மாதிரி கீழே பை பார்த்தோம்னா பை இங்கே ஒரு பை. ஸோ பை ஸ்கொயர், அந்த பை ஸ்கொயர் தான் இங்கே இருக்குது. எப்சலன் 0வும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எப்சலன் 0 இங்கே இருக்குது. டினாமினேட்டரில் இங்கே ஒரு ஆர் இருக்குது, இங்கே ஒரு ஆர். ஸோ ஆர் ஸ்கொயர். டினாமினேட்டர் ஸ்டோரி எல்லாமே முடிச்சுது. மேலே பார்த்தோம்னா இங்கே ஒரு சி இருக்குது, அந்த சி தான் முன்னாடி வந்துருக்குது. இங்கே ஒரு கே ஸ்கொயர், இங்கே ஒரு கே ஸ்கொயர். ஸோ கே பவர் 4 இஸ் தேர். P0 இங்கே ஒரு P0. ஸோ P0 ஸ்கொயர். சைன் தீட்டா அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒரு சைன் தீட்டா இருக்குது, சைன் ஸ்கொயர் தீட்டா. மற்ற டேர்ம்லாம் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இதுதான் ஆவரேஜ், டைம் ஆவரேஜ் ஆஃப் பாயிண்டிங் வெக்டார். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு அதே தான் திரும்ப எழுதியிருக்கிறோம். சி கே பவர் 4 32 பை ஸ்கொயர் எப்சலன் 0 P0 ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா. Total power radiated across the spherical surface of radius r. இது யூனிட் சர்ஃபேஸில் எவ்வளோ பவர் ரேடியேட் ஆகுது, நம்ம ஆறுங்கிற ரேடியஸில் வந்து எவ்வளோ பவர் ரேடியேட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ த சேம் குவான்டிட்டி இது இந்த இருக்குது. சி கே பவர் 4 P0 ஸ்கொயர் 32 பை ஸ்கொயர் எப்சலன் 0 ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது இந்த இருக்குது. இப்போ யூனிட் இந்த ரேடியஸ் வந்து ஆறு உள்ளதில் உள்ள சர்ஃபேஸில் பார்க்கணும். ஸோ ஆர் இஸ் கான்ஸ்டன்ட். ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்னால் ஆர் இஸ் கான்ஸ்டன்ட். அதனால தான் அந்த இன்டெக்ரல் வரல. ஸோ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸில் நம்ம பார்க்கணும். சர்ஃபேஸில் பார்க்குறப்ப ஆர் இஸ் ஃபிக்ஸட். அந்த ஸ்மால் ஏரியா, சர்ஃபேஸில் உள்ள ஸ்மால் ஏரியா என்னன்னா, இப்போ ஆரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். தீட்டாவை லிட்டில் பிட்டு மாற்றுறப்ப லெங்க் எவ்வளவு இருக்கும்னா ஆர் டி தீட்டா ஒரு சைடில் உள்ள லெங்க். அப்புறம் வந்து பைங்கிற ஆங்கிளை லிட்டில் பிட்டு டிபை அளவு இன்க்ரீஸ் பண்ணுறப்ப ஆர் சைன் தீட்டா டிபைங்கிற லெங்க்த்தில் அது மாறும். அந்த லெங்க் எவ்வளவு ட்ராவல் ஆகும். ஸோ அந்த ஏரியானா இந்த லெங்க்த்து பெருக்கிறப்ப இது ஆர் டி தீட்டா, இன்னொன்று ஆர் சைன் தீட்டா டிபை. இது ரெண்டையும் பெருக்கணும். ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா டிபைங்கிறது அந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸில் உள்ள ஸ்மால் சர்ஃபேஸ் ஏரியா. போலார் கோஆர்டினேட்ஸில் ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்டில் தீட்டா வந்து 0 to பை, பை வந்து 0 to 2 பை. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணோம்னா ஹோல் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸில் எவ்வளவு பவர் ரேடியேட் ஆகுது அப்படிங்கிறது, அல்லது எனர்ஜி ஒரு செகண்டில் எவ்வளவு ரேடியேட் ஆகுது அப்படிங்கிறத we can calculate. இங்கே ஆர் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். சைன் ஸ்கொயர் தீட்டா சைன் தீட்டா பார்த்தீங்கன்னா சைன் கியூப் தீட்டா வரும், மற்றதெல்லாம் சேம் தான். இங்கே இன்டகிரல் பண்ணுறப்ப பை வந்து வேறு எந்த இடத்துலையுமே இல்லை. டி பையை இன்டகிரேட் பண்ணோம்னா ஒரு பைன்னு வரும். அப்பர் லிமிட் 2 பை, லோயர் லிமிட் 0 பண்ணுறப்ப ஒரு 2 பை வரும். ஸோ இந்த இன்டகிரேட் பண்ணிட்டோம்னா ஒரு 2 பை அடிஷ்னலாக சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு இன்டகிரல்லாம், அந்த ஒரே ஒரு இன்டகிரல் சைன் ஸ்கொயரும் சைன் தீட்டாவும் சேர்த்தா சைன் கியூப் தீட்டா டி தீட்டா. சி கே பவர் 4 பை P0 ஸ்கொயர்லாம் எடுத்தாச்சு. 32 பை ஸ்கொயர் எப்சலான் 0ல் உள்ள எப்சலான் 0 இங்கே வந்துட்டு டி பையை இன்டகிரேட் பண்ணுறப்ப ஒரு 2 பை இருக்குன்னு சொன்னோம். அந்த 2 பையும் இந்த 32 பை ஸ்கொயரும் ப்ளே பண்ணி பையும் அடிபட்டு போய் ஒரு பை வருது. 32 மேலே ஒரு 2 அடிபட்டு 16 வரும். ஸோ இந்த இதில் சைன் கியூப் தீட்டா டி தீட்டா 0 to பை இன்டகிரேட்டு பண்ணுவோம். முதல்ல சைன் கியூப் தீட்டாவை வந்து அப்படியே இன்டகிரேட் பண்ண முடியாது. சைன் கியூப் தீட்டா இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் தீட்டா சைன் 3 தீட்டாவில் ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா மறந்துடும் மேக்ஸிமம் எல்லாருக்கும். அதனால் அந்த எந்த ஃபார்முலானாலும் சைன் காசில் என்ன ஃபார்முலானாலும் இது
இந்த இ பவருங்கிறத வச்சு கொண்டாந்துடலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இ பவர் ஐ தீட்டாங்கிறது காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாங்கிறதா வேர்ல்டுலே பியூட்டிஃபுல்லான மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன். அதில் இருந்து மற்ற சைன் ட்ரிகனாமெட்ரிக்கலில் உள்ள எல்லா ஃபார்முலாவும் கொண்டாந்துடலாம். இப்போ உதாரணமாக சைன் கியூப் தீட்டா வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா சைன் கியூப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஐஎக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் ஐஎக்ஸ். இ பவர் ஐஎக்ஸ்னா காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐ சைன் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் ஐஎக்ஸ்னா காஸ் எக்ஸ் மைனஸ் ஐ சைன் எக்ஸ். அப்போ இந்த ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா என்ன வரும்? 2i sin ix sin xன்னு வரும். 2i கேன்சல் ஆனால் sin x வரும். ஸோ இதுதான் வந்து sin x வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் இ பவர் ஐஎக்ஸ் இ பவர் மைனஸ் ஐஎக்ஸில் எழுதுறது. இது sin தீட்டா. ஸோ sin xங்கிறது இ பவர் ஐஎக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் ஐஎக்ஸ் டிவைடட் பை 2i அதனுடைய ஹோல் கியூப் விச் இஸ் ஈக்குவல் டு. ஸோ இதை கீழே வந்து 2i கியூப் பண்ணோம்னா 2 3 டியூ பார்த்தீங்கன்னா 8 வந்து ஐ கியூப்னா ஐ ஸ்கொயர் மைனஸ் 1 ஒரு ஐ. ஸோ மைனஸ் 8i டினாமினேட்டரில் 2iனுடைய கியூபு மைனஸ். ஃபார்முலா என்னென்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா இருந்ததுன்னா இது ப்ளஸ்ஸாக இருந்ததுனே வச்சுக்கலாம். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயராக இருந்ததுன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3ab ஸ்கொயர் அப்படின்னு. ஸோ இங்கே ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த மைனஸ் உள்ளார கொண்டாந்துக்கணும். பி இஸ் அ மைனஸ் ஆஃப் திஸ் திங்னு எடுத்துக்கிட வேண்டியதான். இல்லாட்டா ஒவ்வொரு அந்த ஆட் பவரில் மைனஸ் வரும், ஈவன் பவரில் ப்ளஸ் வரும். ஸோ இதை என்னுடைய கியூப் இ பவர் 3ix இ பவர் ஐஎக்ஸனுடைய கியூபு இ பவர் 3ix ப்ளஸ்ஸு இதனுடைய கியூப். இதில் ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால கியூப் ஆகிறப்ப வந்து மைனஸ் வரும். டபுள் டைம் மைனஸ் ஆகி ட்ரிபிள் டைம் மைனஸ் ஆனால மைனஸ் வரும். ஸோ பி கியூப்னா இந்த குவான்டிட்டியினுடைய கியூப். இந்த குவான்டிட்டியுடைய கியூப் வந்து மைனஸ் 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 ட்ரிபிள் டைம் இருக்கனால மைனஸ். இதனுடைய கியூப் வந்து இ பவர் மைனஸ் 3ix. ஓகே, நெக்ஸ்ட் இந்த மைனஸ் அப்போ கண்டுக்காதீங்க. இதை டபுள் டைம் ஸ்கொயர் பண்ணணும். இது சிங்கிள் டைம் 3 டைம்ஸ் 3a ஸ்கொயர் பி. ஸோ 3a ஸ்கொயருங்கிறப்ப 3 இ பவர் 2ix இன்டு பி. பிங்கிறது மைனஸ் இ பவர் மைனஸ் ஐஎக்ஸ். ஸோ தட் மைனஸ் கம்ஸ் ஹியர் minus e power minus ix plus 3ab square. a இது b squareல இங்க minus minus plus ஆயிடும், அதனால இது plus இருக்குது. e power minus x double time square பண்ணா e power minus 2x. a minus b whole cube வச்சு ஃபார்முலா போட்டாலும் ஒன்று தான். a plus b whole cube ஃபார்முலா வச்சு போட்டுக்கிட்டு b இருக்கிறதுலாம் minus b போட்டாலும் சேம் தான். ஓகே, ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம சுருக்கணும்னா e power 3x is here. இங்கே minus e power minus 3x it is here. minus 8i denominatorல here. இது minus 3 e power 2ix e power minus ix. so e power plus ix. இங்கே it is plus 3 times e power ix e power minus 2ix. so e power minus ix. இப்போ அதே ஃபார்முலா தான் நம்ம இங்கே இருக்குது. இ பவர் தீட்டா மைனஸ் இ பவர் மைனஸ் தீட்டா டிவைடட் பை 2iன்னு இருந்ததுன்னா அது சைன் தீட்டான்னு ஏற்கனவே சொல்லிடுவோம். ஸோ இங்கே இ பவர் 3ix மைனஸ் இ பவர் மைனஸ் 3x இங்கே உள்ள ஒரு ரெண்டை கடன் வாங்கிக்கலாம். மைனஸ் 4 அங்கே வச்சுக்கலாம். 2i அப்படிங்கிறது திஸ் குவான்டிட்டி வித் 2i. இது வந்து சைன் 3x. ஓகே, சைன் 3x. இங்கே minus 3 டைம்ஸ் minus 3 காமனாக எடுத்தோம்னா இங்கே என்ன வரும்? இ பவர் ஐஎக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் ஐஎக்ஸ். ஏன்னா minus 3 காமனாக எடுத்தோம்னா இ பவர் ஐஎக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் ஐஎக்ஸ் டிவைடட் பை இங்கே ஒரு 2i எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து சைன் எக்ஸ். ஸோ -3 சைன் எக்ஸ், மீதம் உள்ளது -4 இங்கே இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கிறோம். மறக்காமல் இருந்ததுன்னா அந்த ஃபார்முலா டைரெக்டாக எழுதிக்கிடலாம். ஒன்ஸ் என்றைக்கும் மறந்துங்கன்னா இப்படி வந்துட வேண்டியதான். எதுக்காக நம்ம இப்படி லாங் ரூட்டையே அடிக்கடி சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்கேஸ் எதுவுமே மறந்தாலும் நம்மளால் ரீகலெக்ட் பண்ணி கொண்டு வரலாம் அப்படிங்கிறக்காண்டி. சைன் கியூப் எக்ஸுங்கிறது 3/4 சைன் எக்ஸ். இங்கே மைனஸ் இருக்கனால இதை ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ 3/4 சைன் எக்ஸ். அப்புறம் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் சைன் 3x டிவைடட் பை 4 மாற்றி இருக்கிறது. இங்கே மைனஸ் இருக்கனால. So this is the formula for sin cube x. You have to remember
Sin cube x is equal to 3 by 4 sin x minus 1 by 4 sin 3x. You have to remember this formula. Otherwise, you have to derive like this. So, இங்க நம்ம substitute பண்ணிக்கலாம். ஆனா இங்க அதை விட இன்னும் ஒரு இது இருக்குன்னா sin cube theta d theta-வை integrate பண்ணணும். So, integral theta from 0 to pi sin cube theta d theta is equal to the same theta 0 to pi. Instead of sin cube theta, 3 by 4 sin theta minus 1 by 4 sin 3 theta we have to substitute. அந்த ஃபார்முலா தான் நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். டைம்ஸ் d theta. அதைத்தான் திரும்ப எழுதியிருக்கிறோம். இப்போ சைன் கியூப் அப்படியே நம்மளால் இன்டகிரேட் பண்ண முடியல. ஆனால் சைனு sin 3 thetaலாம் we can integrate. ஸோ இந்த முதல்ல உள்ளதை sin thetaவை இன்டகிரேட் பண்ணோம்னா வெளியே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் சவுண்டு கேட்குது எனக்கு. நீங்கள் போகிறதெல்லாம் எனக்கு தெரியும். நான் வேணால் திரும்ப பார்த்தா எத்தனை நேரம் அட்டன்ஸ் எடுப்பேன் நான் லாஸ்ட்டில். பாதி பேர் கிளம்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். 3/4 இன்டகிரல் ஆஃப் sin theta d theta. sin theta d thetaவை இன்டகிரேட் பண்ணோம்னா மைனஸ் காஸ் theta. ஸோ 3/4 மைனஸ் காஸ் theta லிமிட் 0 to pi minus 1/4 minus 1/4 is here. sin thetaவை இன்டகிரேட் பண்ணோம்னா மைனஸ் காஸ் theta. இந்த 3 thetaவை பலபடி காஸ் 3 thetaவில் இங்கே 3 thetaவை டிஃபரன்ஷியேட் பண்ணி கீழே வகுக்கணும். டிஃபரன்ஷியேஷன்னா பெருக்கணும், இதுனா வகுக்க வேண்டியது வரும். லீனியராக இருக்கிறப்ப தான் செய்ய முடியும். ஸோ மைனஸ் காஸ் 3 theta இதை இங்கே உள்ள ஒரு 3 டினாமினேட்டரில் வருது 0 to pi. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல இருந்தால் என்ன வரும், காஸ் theta பை 0 லிமிட்டு போட்டிங்கன்னா காஸ் பைங்கிறது -1 மைனஸ் காஸ் 0ங்கிறது ஒரு 1. ஸோ -1 -1 -2 வரும். இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறனால மைனஸ் ஆஃப் -2 + 2 ஆயிடும். -4 -1 டிவைடட் பை 4 டைம்ஸ் 3. இங்கேயும் அதே தான், மைனஸ் இல்லாமல் முதல்ல கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. காஸ் 3 தீட்டாங்கிறது என்னன்னா காஸ் 3 பை தட் இஸ் -1 மைனஸ் லோயர் லிமிட் காஸ் 0 தட் இஸ் ஆல்சோ -1. ஸோ -1 -1 -2 இதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் ஆஃப் -2 இஸ் +2. இங்கே 2ஐயும் 4ஐயும் அடிச்சிட்டோம்னா 3/2. இங்கே இந்த 2ஐயும் இந்த 4ஐயும் அடிச்சிட்டோம்னா இங்கே ஒரு 2 டைம்ஸ் 3னா 6. ஸோ 3/2 minus 1/6. 6ஐ காமனாக எடுத்தோம் அப்படின்னா இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மேலே 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 6 வரும். ஸோ மேலே மல்டிப்ளை பண்ணால் 9 மைனஸ் இங்கே ஆல்ரெடி 6 இருக்கனால அதை அப்படியே போடணும். 9 - 1 டிவைடட் பை 6. 9 - 1ன்னா 8 டிவைடட் பை 6. ரெண்டுலேயுமே 2ஆல் வகுத்துடலாம் மேலேயும் கீழையும். ஸோ 4/3. அப்போ நீங்கள் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவ்வளவு ரொம்ப சுற்றிலாம் வர வேண்டாம். இன்டெக்ரல் sin cube theta d theta 0 to pi is 4/3 அப்படின்னு எடுத்துட்டு நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஃபிசிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ இதுதான் நம்ம பார்த்துக்கக்கூடிய எனர்ஜி பவர் ரேடியேட்டட் பை த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். இந்த இன்டெக்ரல் தான் நம்ம 4/3ன்னு கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதில் 4/3ன்னு நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே உள்ள இந்த 4ம் இந்த 16 அடிபட்டு 4 வரும். இந்த 4 3 12 ஆகுது. மீது எல்லாமே சேம் தான். இங்கே CP0/4 12 பை எப்சிலான் 0 எல்லாமே இங்கே வச்சுட்டு கேக்கு பதிலாக 2π லாம்டா. கேங்கிறது அந்த வேவ் வெக்டார் அல்லது வேவ் நம்பர். அது 2π டிவைடட் பை லாம்டா அதனுடைய ஹோல் பவர் 4. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா the power radiated varies directly as the square of the amplitude of the electric dipole. Power எவ்வளவு radiate ஆகுங்கிறது it is directly proportional to the square of the amplitude of the dipole moment. P0ங்கிறது மேத்தமெட்டிக்ஸில் என்ன மீன் பண்ணுது அப்படின்னா அது Pங்கிறது டைபோல் மொமெண்ட். P0 e⁻i⍵tன்னு எழுதுகிறோம். P0ங்கிறது ஆம்பிளிடியூட் ஆஃப் தி டைபோல் மொமெண்ட், ஆசிலேட்டிங் டைபோல் மொமெண்ட். அதனுடைய ஸ்கொயருக்கு டைரக்டாக ப்ரொபோர்ஷனலாகவும் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி 4th பவர் ஆஃப் தி வேவ் லென்த். லாம்டா கீழே இருக்குது, லாம்டா பவர் 4. ஸோ திஸ் பவர் ரேடியேட்டட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி 4th பவர் ஆஃப் தி
wavelength of the radiation. ஸோ எதெல்லாம் பொறுத்து இருக்குதுன்னா அந்த டைமென்ஷன் தட் P0ங்கிறது அந்த டைபோலினுடைய டைமென்ஷன். டைபோலினுடைய டைமென்ஷனையும் அது ரேடியேட் ஆகக்கூடிய வேவ் லெங்த் ஆஃப் த லைட்டையும் பொறுத்து இருக்குது. இது டைபோலினுடைய இது வந்து ஸ்கொயர் P0 ஸ்கொயர் மேலே வருது, லேம்டா கீழே பவர் 4ல் இருக்குது. அது போக மற்ற மேத்தமெட்டிக்கல் நம்பர்ஸ் பை அண்ட் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் எப்சிலான் 0 அப்படிங்கிறது ஃப்ரீ ஸ்பேஸினுடைய ப்ராப்பர்ட்டியும் இட் டிபெண்ட்ஸ். Another concept we want to discuss it today is radiation resistance. We know that when current I equal to I0 e power I omega t passes through a circuit containing a resistance R, the average rate of dissipation of energy is given by this formula. Rate of energy dissipated is equal to half R I0 square. இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அந்த ரெசிஸ்டன்ஸை ஒரு ஒரு அது ஆசிலேட்டிங் வோல்டேஜ் ஒன்று கொடுத்தோம்னா அந்த வோல்டேஜின் வழியாக அந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக கரண்ட்டு, ஆசிலேட்டிங் கரண்ட்டு, ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டு அதில் பாயும் ரெசிஸ்டன்ஸ் வழியாக. அப்படி பாயிறப்ப என்ன ஆகும், அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹீட் ஆகும். ஹீட் ஆகி ஹீட்டான எனர்ஜியை அது எமிட் பண்ணும். அந்த ஹீட்டான எனர்ஜி வந்து ஆன் த ஆவரேஜ் என்னங்கிறது தான் இது. தட் ரேட் ஆஃப் எனர்ஜி இதில் பன்னெண்டு எழுதியிருப்போம், எனர்ஜி டிசிபேட்டட் எழுதியிருக்கோம். இட் இஸ் ரேட் ஆஃப் எனர்ஜி டிசிபேட்டட், எனர்ஜி டிசிபேட்டட் பெர் செகண்ட் அல்லது பவர் டிசிபேட்டட் பை த ரெசிஸ்டன்ஸ் when it is connected with the alternative EMF. ஸோ பவர்னா வோல்டேஜ் டைம்ஸ் கரண்ட்டு. அப்போ அதில் ஒரு V0 e power I omega t, இதில் ஒரு I0 e power I omega t வரும். அதை ரெண்டையும் இப்போ பார்த்தீங்கன்னா வோல்டேஜுக்கு பலபடி RIன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா RI ஸ்கொயர்னு வரும். அதுக்கு ஆவரேஜ் பார்க்குறப்ப ஐங்கிறதுல I e power I omega t இருக்கும். ஸோ டயத்தை பொறுத்து ஆவரேஜ் பண்ணுறப்ப அங்கே e power I omega t உள்ள எல்லாம் போயிட்டு I0 ஸ்கொயர் டிவைடட் பை 2ன்னு வரும். தட் கால்குலேஷன் உங்களுக்கு அநேகமாக +2ல் இருக்கும், பிஎஸ்சி செகண்ட் இயரில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரேட் ஆஃப் எனர்ஜி டிசிபேட்டட், ஒரு ரெசிஸ்டன்ஸு ஒரு இஎம்எஃப் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த எனர்ஜி எவ்வளோ ரேடியேட் ஆகுங்கிறது திஸ் இஸ் த ஃபார்முலா. ரேட் ஆஃப் எனர்ஜி டிசிபேட்டட் டியூ டு த ஆசிலேட்டிங் டைபோல். ஒரு டைபோல் ஆசிலேட் பண்ணுச்சுன்னா அப்போ வரக்கூடிய எனர்ஜி எவ்வளோ அப்படிங்கிறது தான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முந்தி கால்குலேட் பண்ணோம். தட் வேல்யூ இஸ் CK⁴ P0 ஸ்கொயர் 12 பை எப்சிலான் 0. இப்போ P0 வந்து பார்த்தீங்கன்னா P0ங்கிறது LQ0ன்னு வரும். Lங்கிறது லெங்த் ஆஃப் தி டைபோல் அண்ட் Q0ங்கிறது சார்ஜ், போத் சைடு சார்ஜ் இருக்குது டைபோல், அந்த சார்ஜ் ஆன் த டைபோல். அதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் கரண்ட்லையும் எழுதி வச்சுருக்கிறோம். ஸோ அந்த கரண்டில் உள்ளதை இங்கே எடுத்து கொண்டாந்து நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மீதத்தை வந்து இந்த ஃபார்மில் கொண்டாந்துட்டு R என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதற்கு முன்னாடி K அப்படின்னா ஒமேகா பை சி. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஒமேகா பை கேங்கிறது சி அல்லது கேங்கிறது ஒமேகா பை சி. ஸோ K⁴ பதிலாக ஒமேகா⁴ டிவைடட் பை C⁴ போட்டுக்கலாம். ஒமேகா⁴ டிவைடட் பை C⁴ ஆல்ரெடி இங்கே ஒரு சி இருக்குது, C³ டினாமினேட்டரில் வரும், மற்றதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணலை. ஸோ சியும் K⁴ மட்டும் மாறி ஒமேகா⁴ டிவைடட் பை C³ வந்துருக்குது, மற்றது எல்லாமே அன்டிஸ்டர்ப். இது ஏற்கனவே அன்னைக்கு டெரைவ் பண்ணினது. P = P0 e power I omega t, இட் இஸ் LI டிவைடட் பை I ஒமேகான்னு நம்ம ஏற்கனவே ஷோ பண்ணியிருக்கோம். வேற ஒன்றும் இல்லை, ஐங்கிறது dQ/dt, Qங்கிறது Q0 e power I omega t, dQ/dtங்கிறது Q0 e power I omega t டிவைடட் பை I omega வரும். அதுலேருந்து தான் Qஐயும் இது Lஐயும் பெருக்கிட்டோம்னா P வந்துடும். ஸோ இந்த டெரைவேஷன் ஏற்கனவே பண்ணியிருக்கிறோம். டைபோல் மொமெண்ட் P is equal to LI divided by I omega. ஐங்கிறது ஆசிலேட்டிங், ஸோ இட் இஸ் I0 e power I omega t. L divided by I omega. இங்கே ஐங்கிறது டோட்டல் ஐங்க, கேபிட்டல் ஐங்கிறது கரண்ட்டுங்கிறது I0 e power I omega t, இட் இஸ் ஆசிலேட்டிங். I0ங்கிறது தட் ஆம்பிளிட்யூட். இப்போ இந்த டெரைவேஷனில் உள்ள இந்த இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதெல்லாம் ஆல்ரெடி டெரைவ்.
ஐக்கு பதிலாக I0 e பவர் I ஒமேகா டி இட் இஸ் ஆசிலேட்டிங்னால போட்டிருக்கிறோம். இதுவுமே ஏற்கனவே பண்ணது தான். இங்கேயும் இதையும் கம்பேர் பண்ணோம்னா நமக்கு P0க்கு பதிலாக e பவர் I ஒமேகா டி, இங்கே e பவர் I ஒமேகா டி போயிட்டு P0க்கு பதிலாக LI0 டிவைடட் பை I ஒமேகான்னு போட்டுக்கலாம். ஸோ P0க்கு பதிலாக LI0 டிவைடட் பை I ஒமேகான்னு போட்டுக்கலாம். இங்கே P0க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இந்த I வந்து அதெல்லாம் மைனஸ் ஆக்கும், அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். அந்த மைனஸுக்கு இங்கே மீனிங் இல்லை. ஸோ மேக்னிடியூட் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே வந்து LI0 இதற்கு ஸ்கொயர் பண்ணுறப்ப எல் ஸ்கொயர் I0 ஸ்கொயர், P0 ஸ்கொயருக்கு பதிலாக எல்லை ஸ்கொயர் பண்ணுறப்ப இங்கே ஒரு எல் ஸ்கொயர், I0 ஸ்கொயர் பண்ணுறப்ப இங்கே ஒரு I0 ஸ்கொயர். டினாமினேட்டரில் I ஒமேகா ஸ்கொயரில் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் வரும். மைனஸ் வந்து இங்கே நீங்கள் ரொம்ப அதில் மீனிங் இல்லை. ஏன்னா மைனஸை நீங்கள் ரொம்ப இதில் துருவி பாஞ்சு பார்த்தீங்கன்னா டைபோல் ரேடியேஷன் ஆகுதா ஸ்பேஸ் ரேடியேஷன் ஆகுதான்னு வரும். ஸோ இங்கே ஐங்கிறது மேத்தமெட்டிக்கலாக உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு குவான்டிட்டி. அதனால் அதனுடைய மேக்னிடியூடு மட்டும் நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. ஸோ LI0 டிவைடட் பை I ஒமேகாவில் மேக்னிடியூடு மட்டும் பார்த்தோம்னா LI0க்கு ஸ்கொயர் பண்ணுறப்ப மேலே, ஒமேகாவுக்கு ஸ்கொயர் பண்ணுறப்ப ஒரு ஒமேகா ஸ்கொயர். மேலே ஏற்கனவே ஒமேகா பவர் 4 இருக்குது, கீழே ஒரு ஒமேகா ஸ்கொயர் வந்துன்னா மேலே ஒமேகா ஸ்கொயராக மாற்றிவிடும். மீத உள்ள 12 பை சி கியூப் எப்சிலான் 0 ஏற்கனவே இருக்கிறது. அதே தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கிறோம். ஒமேகா ஸ்கொயர் I0 12 பை சி கியூப் எப்சிலான் 0 எல்லாமே இங்கேருந்து இங்கே எடுத்து எழுதியிருக்கிறோம். அவ்வளோதான். விச் இஸ் ஈக்குவல் டு பழையபடியும் இந்த ஒமேகாவை வந்து திரும்ப கேசின்னு மாற்றுறோம். கேசி ஒமேகான்னா கேசின்னு போட்டோம்னா இங்கே கே ஸ்கொயர் சி ஸ்கொயர் வரும். இங்கே ஏற்கனவே ஒரு சி கியூப் இருக்குது. ஸோ அந்த சி கியூப் கூட சி ஸ்கொயர் கேன்சல் ஆகி கீழே ஒரு சியை மட்டும் கொடுக்கும். ஸோ இங்கே கே ஸ்கொயர் கீழே ஒரு சி, ஸோ கே ஸ்கொயர் இங்கே ஒரு கீழே ஒரு சி. மற்றபடி எல்லாரும் அதே தான். எல் ஸ்கொயர் I0 ஸ்கொயர் 12 பை எப்சிலான் 0. மற்றவங்களாம் டிஸ்டர்ப் ஆகலை. இங்கே கொஞ்சம் இடம் மாற்றி எழுதியிருக்கிறோம். எல் ஸ்கொயர் I0 ஸ்கொயரை முன்னாடி கொண்டாந்துட்டு 12 பை எப்சிலான் 0வை அதுக்கு அடுத்தது கொண்டாந்துருக்குறோம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறத இந்த கே ஸ்கொயர் இருக்குது பாருங்கள், அதை 2 பை பை லேம்டா ஹோல் ஸ்கொயர் எழுதிருக்கோம். இங்கே 1 பை சியாக இருக்குதே அதைத்தான் மேலே எடுத்து ரூட் ஆஃப் எப்சிலான் 0 மியூ 0 எழுதிருக்கோம். ஏன்னா சி ஸ்கொயருங்கிறது 1 பை ரூட் ஆஃப் சி ஸ்கொயருங்கிறது 1 பை எப்சிலான் 0 மியூ 0. அப்போ சி டினாமினேட்டரில் இருந்ததுன்னா நியூமினேட்டரில் இட் இஸ் ரூட் ஆஃப் எப்சிலான் 0 மியூ 0. இங்கே இதை மாதிரி பண்ணுறப்ப ரூட் ஆஃப் எப்சிலான் 0வையும் இங்கே வந்து ரூட் ஆஃப் இங்கே உள்ள ரூட் எப்சிலான் 0வும் போகிறப்ப மீத ஒரு ரூட் ஆஃப் எப்சிலான் 0 கீழே இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கூட ப்ளே பண்ணுறப்ப இவங்களாம் டிஸ்டர்ப் ஆகாமல் மேலே ஒரு ரூட் எப்சிலான் 0 கீழே ஒரு ரூட் மேலே ரூட் மியூ 0 கீழே ரூட் எப்சிலான் 0 இருக்கும். ஸோ எல் ஸ்கொயரு I0 ஸ்கொயரு இங்கே இந்த ரூட் ஆஃப் மியூ 0 எப்சிலான் 0 இந்த இவங்க கூட ப்ளே பண்ணுறப்ப இங்கே 2 பை ஸ்கொயர் பண்ணுறப்ப 4 பை ஸ்கொயர்னு வரும். அந்த 4 இங்கே 12 அடிபட்டு போய் 3 4. இங்கே ஒரு பை ஸ்கொயரும் இங்கே ஒரு பையும் அடிபட்டு இங்கே ஒரு பை மட்டும் ரிமைன் ஆகுது மேலே. ஸோ அதுவும் இந்த இதில் பண்ணியிருக்கிறோம். இங்கே லேம்டா ஸ்கொயர் பண்ணுறப்ப லேம்டா ஸ்கொயர் இருக்குது. ஸோ இதில் ஸ்கொயர் பண்ணியிருக்கிறோம். இங்கே நான் சொன்னது ஏற்கனவே கேரி அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2ஆல் வகுத்துட்டு ஒரு 2ஆல் மேலே ஆட் பண்ணியிருக்கிறோம். 1/2 டைம்ஸ் 2 பை எல் ஸ்கொயர் டிவைடட் பை 3 லேம்டா ஸ்கொயர் ரூட் ஆஃப் மியூ 0 டிவைடட் பை எப்சிலான் 0 அண்ட் திஸ் I0 ஸ்கொயர் இங்கே வர்ற மாதிரி. I0 ஸ்கொயரை இடத்த மாற்றிருக்கிறோம். ஒரு 2 மேலே போட்டு கீழே 2 போட்டுக்கிறோம். அப்படின்னா தான் இந்த ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஃபார்முலா அப்படி தான் இருக்குது. 1/2 ஈக்குவேஷன் 1 எப்படி இருக்குன்னா 1/2 R I0 ஸ்கொயர்னு இருக்குது. அந்த வடிவில் இங்கே கொண்டு வந்துருக்குறோம். 1/2 டைம்ஸ் சம்திங் times the I0 square. So this fellow is the resistance. Comparing with the equation 1, Rங்கிறது இந்த 1/2 I0 ஸ்கொயரையும் தவிர மீத உள்ளது. ஏன்னா this ஃபார்முலா கூட கம்பேர் பண்ணுறோம். ஸோ 2 பை எல் ஸ்கொயர் டிவைடட் பை 3 லேம்டா ஸ்கொயர் ரூட் ஆஃப் மியூ 0 எப்சிலான் 0. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸு அதாவது ஒரு வயரில் கரண்ட் போணுச்சுன்னா எனர்ஜி எவ்வளவு ரேடியேட் ஆகும். இங்கேயும் அதே மாதிரி தான் நாங்கள் ஒரு வயரில் கரண்ட் போகிற மாதிரி தான் நாங்கள் எங்கேயும் போகுது. அதனால எனர்ஜி ரேடியேட் ஆகுதுல்ல. ஸோ அந்த ஈக்குவேஷனை இந்த ஈக்குவேஷனை ஒப்பிட்டு பார்த்து அங்கே நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொன்னோம். இங்கே காயிலே கிடையாது. இந்த ரெசிஸ்டன்ஸ் எதனால் உருவாகுது அப்படின்னா இந்த ஃப்ரீ ஸ்பேஸில் உள்ள மியூ 0 எப்சிலான் 0ங்கிறது
பெர்மியபிலிட்டி அண்ட் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த ஃப்ரீ ஸ்பேஸ். ஸோ ஃப்ரீ ஸ்பேஸு ஒரு மின் தடங்கலை உண்டு பண்ணுகிறது. ஸோ அது மட்டும் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு காரணம் அல்ல. லென்த் ஆஃப் த டைபோலும் ஒரு ப்ராப்ளம். சின்ன டைபோல்னா சின்ன வித ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும், பெரிய டைபோலுங்கிறப்ப பெரிய ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும்னு திஸ் ஈக்குவேஷன் டெல்ஸ். ரேதர் வேவ் லென்த் ஆஃப் த லைட் ரேடியேட்டட், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ரேடியேஷன் ஆகுது, அதனுடைய லேம்டா தட் வேவ் லென்த் ஆல்சோ பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ரேடியேஷன் ரெசிஸ்டன்ஸ்னா அந்த ரேடியேஷனுடைய வேவ் லென்த்தையும் அந்த ரேடியேஷனுக்கு காரணமாக உள்ள டைபோலினுடைய லென்த்தையும், அது மட்டும் இல்லை அந்த ரேடியேஷன் வந்து அப்படி ஸ்பேஸில் பரவுது, ஸோ ஸ்பேஸில் உள்ள ப்ராப்பர்ட்டியும் சேர்த்து வருங்கிறது தான் முக்கியமானது. இந்த 2πங்கிறது கால்குலேஷனில் வந்து மேத்தமெட்டிக்கல் நம்பர். ஸோ திஸ் இஸ் ஆர் ரேடியேஷன் ரெசிஸ்டன்ஸ். இதை என்னன்னு நம்ம கொஞ்சம் கால்குலேட் பண்ணி வச்சுக்கிடுவோம். ஏன்னா வேற ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுறப்ப திஸ் நம்பர் கொஞ்சம் தேவைப்படும். அதனால இந்த நம்பர் என்னங்கிறது கால்குலேட் பண்ணுறோம். 2πL² டிவைடட் பை 3 லாம்டா ஸ்கொயர். இதை அப்படியே வச்சுட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் μ0ங்கிறது 4π into 10⁻⁻7 in SI unit. Epsilon 0 8.85 into 10⁻12. Of course the unit is there. As a whole the unit will become as a ohm. இங்கே ஸ்கொயர் ரூட்டு இதெல்லாம் வந்து கால்குலேட்டரில் போட்டு இங்கே 2π/3 இந்த நம்பர் கூடலாம் கால்குலேட் பண்ணி பார்த்தேன்னா 789 பாயிண்ட் சம்திங்னு வந்து திஸ் நம்பர் 2π/3னால பெருக்கி பாருங்க 789 அப்படின்னு வரும். 789 L² டிவைடட் பை லாம்டா ஸ்கொயர். நம்பர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. 7 8 9 தொடர்ந்து இருக்குது. 789 L² divided by lambda square ohms. So the resistance is this much. The radiation resistance இது வந்து இவ்வளோ அப்படிங்கிறத சொல்லிடுறோம். தேங்க்யூ. இன்னைக்கு